ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே கிளம்பியாச்சு. சமைக்க கூட இல்லை. சரி, ஏதாவது போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பைக்கு நிப்பாட்டி அவருக்கு இட்லி எனக்கு பூரின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வரைக்குமே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜம் ஸ்டாச்சு அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சம்சாபாத்தில் இருக்குது. ஹைட்ராபாத்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் ஹைட்ராபாத் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்தில் ஒரு தடவை கூட இந்த பிளேஸ்க்கு வந்ததே இல்லை. பட் வரணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் வரல. சடனாக ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. பைக் பார்க் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. பைக் பார்க் பண்ணுறதுக்கு 25 ரூபீஸ் வாங்குகிறாங்க. எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள். ஏன்னா பஸ்ஸு கார் எல்லாமே நிற்கணும். டூரிஸ்ட் வர எல்லா பஸ்ஸுமே இங்கே நிற்கும். உள்ளே இருக்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. ஒரு குப்பை, பிளாஸ்டிக்கு, பேப்பர் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பார்க்கல. அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. யார் இது ஸ்டாச்சுவாக பார்க்கும்போது தெரியல. அந்த பக்கம் இருக்கிறாரு அவர் ஒருத்தர், அதுதான் ராமானுஜம். இந்த பிளேஸோட ஃபுல் வியூவும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. சிட்டிக்குள்ளே எப்போ பாரு காரு, பைக்கு, பஸ்ஸுன்னு ஒரு சலசலப்பான ஒரு இடத்துலையே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது தாங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. இங்கே வந்து மணி பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கணும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபா. நாங்கள் 2 பேர் போயிருந்தாலும் 400 ரூபா. இங்கே வந்து 2 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்லை. அதுவே 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து 125 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே ஒரு போர்டில் போட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு ஓப்பன், எத்தனை மணிக்கு க்ளோஸ்டு அப்படின்ட்டு. மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30 டு ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருக்குது. அதுவே சாட்டர்டே, சண்டே பப்ளிக் ஹாலிடே அப்படின்னா மார்னிங் 5:30லேருந்து ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்குது. 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்குது. உள்ளே வந்து ஃபோனு, செப்பல், ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே அலோடு இல்லை. நமக்கு வேணும்னா உள்ளேயே கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். நாங்கள் உள்ளே போகும்போது ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல். அவ்வளோ செக் பண்ணி தான் விட்டாங்க. உள்ளே எப்படி இருந்தது அப்படின்னா திருமால், அதாவது பெருமாள் சாமியோட 108 அவதாரங்களும் இருந்தது. ஒன்றும் அப்படி இருந்தது. கோயில் கருவறைக்குள்ளே எப்படி சிலை இருக்குமோ அப்படியே தத்துரூபமாக இருந்துச்சு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அங்கே திருமாலோட ஒவ்வொரு அவதாரத்தின் பேர், இடம் எல்லாமே ஒரு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிட்டே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கநாதர், திருப்பதி ஏழுமலையான், இந்த மாதிரி ஒரு சாமியோட பேர், ஊரும் டிஸ்பிளே ஆச்சு. அங்கே உள்ளேயே பிரசாதம், தீர்த்தம் இது எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம ஒருத்தருக்கும் அந்த பெருமாளோட நாமம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு விட்டுறாங்க. உள்ளேயே ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து 250 ரூபா பே பண்ணணும். அது வெளியே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கும் ஒரு ரசீது மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வெளியே காமிச்சோம் அப்படின்னா நம்ம எடுத்த ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கான பொருட்கள், மேக்கப் திங்ஸ், டீ, காஃபி, ஃபுட்டு இது மாதிரி எல்லாமே உள்ளே கிடைக்கும். பே பண்ணி வாங்கிக்கலாம். வெளியில் வந்தோம் அப்படின்னா குட்டீஸ்க்கான ப்ளே கேம்ஸ் இருந்துச்சு. நாம் அதில் குட்டீஸை விளையாட வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்போது திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு தோணுச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்ததில் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்டாச்சு, திருமாலோட 108 அவதாரங்கள், இந்த சிலைகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இங்கே சம்சாபாத்துக்கு டூரிஸ்ட்டு வர எல்லாருமே இந்த பிளேஸ் கண்டிப்பாக வரணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அங்கேருந்து கிளம்பும்போது நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. பாதி வழியிலேயே நல்லா மழை பிடிச்சிருச்சுங்க. அங்கே அவ்வளோ மழை பெஞ்சது. அப்படியே வர வர மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லாமல் அவ்வளோ வெயில் அடிச்சதுங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.